தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. 2019 தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, பி. வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, அன்புமணி மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 6 இடங்களில் 4 திமுகவுக்கும் 2 அதிமுகவுக்கும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திமுக சார்பில் வி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோரும், அதிமுக சார்பில் தனபால், ஐ.எஸ். இன்பதுரை ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். கடந்த 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் பத்மராஜன் உள்ளிட்ட 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்தனர். கடந்த 6ஆம் தேதி திமுக வேட்பாளர்களான பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் கமலஹாசன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதேபோல் அதிமுக சார்பில் ஐ.எஸ். இன்பதுரை, மா. தனபால் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பொன்னகரத்தை சேர்ந்த அக்னி ஆழ்வார் என்பவர் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்தார். தற்பொழுது வரை 6 பதவி இடங்களுக்கு 9 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் வரும் 12ஆம் தேதி மாலை நிறைவடைகிறது. பின்னர் போட்டி இருந்தால் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வேட்பு மனுவுடன் ஒரு வேட்பாளருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு முன்மொழிவு கடிதம் இல்லை என்றால் அவர்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.